சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை கொண்டேன், நான் ஒருபோதும் வெட்கமடையவிடாதேயும். எனவே அவர்கள் வைத்துள்ள கண்ணியிலிருந்து என்னை விடுவித்தரவும். ஏனெனில் நீரே என் அடைக்கலம். கடவுள் நம் மீது அன்பு கொண்டு தன் மகனை நம் பாவங்களுக்கு கருவாயாக அனுப்பினார். 2025 வருடம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி பங்குனி திங்கள் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஜெபம். எங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் செய்த அந்த ஜெபங்களை எல்லாம் இயேசு நாமத்திலே திருப்பத்திலே பாராட்டியாக வைத்து நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை அவர்களுக்கு சொல்லுகிற நீர் அடிமைகளுக்காக நாம் பேசி மன்றாட வேண்டும் என்று உண்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். துதிக்கப்படுவதற்கு மிகவும் தகுதியுள்ளவருமாய் அதிசய அற்புதங்களை செய்கிறவருமாகிய புனித சபையாரே, அனைவரின் மீட்புக்காக உமக்கு ஆசை பெருக்கத்தையும் மக்களை ஏற்றுவதற்கு 10 வருடமாக ஏற்பட்ட இந்த பிரயாசங்களை பார்த்து மேலும் மக்கள் அறியவும் பதினெட்டுடைய சகலம் நன்மையில் மறுபடி சேரவும் வாழையில் மணந்துள்ளோம் நல்லவர்கள் தர்மவழியே சார்பாக நடக்கவும் உத்தரவிலே மக்களுடைய வேதனைகள் குறைந்துள்ளோம். இன்று புலர்ந்திருக்கும் இப்பகற்பொழுதானது அனைவருக்கும் பயனுள்ள ஒரு நல்லதொரு பொருளாக அமையவும், நாட்டில் நலம் அடைந்துள்ளது விவசாயிகள் செழிக்கவும், நாடுகளுக்கு சமாதானம் உண்டாகவும், திருமலை உலகத்திலும் வரும் வேண்டிய கருத்தை பிரதமருக்கு செல்லும்படி அவர் சன்னதியை வெளியிட்டுள்ளோம். ஆமென். நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 33 முதல் 43 முடிய, வேறு வசனங்கள் 45 முதல் 46 முடிய. மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். இளைஞரான ஒருவர் திராட்சை தோட்டம் போட்டு சுற்றி வேலி அடைத்து அதில் பிடிவுக்குள் வெட்டி ஒரு காவலமானம் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும்பயணம் செய்து கொண்டார். பரம்பரைக்கும் காலம் வெட்டி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய காலங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையில் புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கண்ணால் எறிந்தார்கள். மேலும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே செய்தார்கள். தம் மகனை மதிப்பார் என்று அவர் நினைத்துக் கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர்கள் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீவரை மிதக்க வேண்டி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் நமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேதத்தோடு தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மனிதனால் மக்களிடத்தால் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை பொருட்களும் பரிசேயரும் அவருடைய பூமியை கேட்டபோது
தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழிகளையும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார். இது பேசிய செய்தி.